ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக வெளிவந்திருக்க தலைவன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆசிஃப் அலி சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பிஜுமேனன் இருக்கார். பிஜுமேனன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கூட கரைப்படியாத கையோடு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. ஸோ நேர்மையான போலீஸ் அதிகாரினாலே எப்பயுமே தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கர்வத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான்ற ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே ஒரு கேரக்டரோட பிஜுமேனன் அங்கே வரவும் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படியே போயிட்டு இருக்கிற டைமில், யாருமே எதிர்பார்க்காத டைமில் பிஜுமேனன் வீட்டில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை பழியும் பிஜுமேனன் மேலே விழ அதை விசாரிக்கக்கூடிய கேஸில் ஆசிஃப் அலி இன்வால்வ் ஆக, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் இன்னும் பிஜுமேனன் மேலே இருக்க கடுப்பில் ஆசிஃப் அலி அவரை வச்சு செஞ்சாரா, இல்லை நேர்மையாக இந்த கேஸை விசாரித்து அவரை வெளியே கொண்டு வந்தாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கிரைம் த்ரில்லர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. மலையாள படங்களுக்கு உண்டான ஸ்லோனஸை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடினாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கொலை ஏன் நடக்குது, பிஜுமேனனுக்கு பேக்ரவுண்டில் இருக்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது, அவர் நேர்மையாக இருக்கிறனாலேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்காருன்றதை பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி இருந்தாலும், செகண்ட் ஹாஃபில் பிஜுமேனன் மேலே இருக்க கேஸு அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லெட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா முழுக்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் போகுது. அப்படின்றப்ப நிறைய சஸ்பெக்ட் அதை நிறைய விசாரிக்கிறாங்க. அப்படின்றப்ப கொஞ்சம் அது மூவியை லெட் டவுன் பண்ணிச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த சுவாரஸ்யம் குறையாத அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது தவிர படத்தில் நடித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருப்பாங்க. பிஜுமேனனாக இருக்கட்டும், ஆசிஃப் அலியாக இருக்கட்டும், இல்லை ஜாஃபர் இடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக வருவார். ஒரு 2 சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கும் லீடு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாஃபர் இடிக்கை காட்டுவாங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், திலீப் போத்தன்னு சொல்லிட்டு கொடுத்த ரோலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லைனால ரத்தம் தெரிக்கக்கூடிய சில காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த தலைவன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கிரைம் நடக்கிற இடம், பிஜுமேனனுக்கு போலீஸ்லேயும் சரி வெளியிலையும் எவ்வளோ பிரச்சனைகளை சம்பாரிச்சு வச்சிருக்காருன்றதா இருக்கட்டும், இல்லை ஆசிஃப் அலிக்கும் பிஜுமேனனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மோட்லேயே தான் போகுது. ஸோ நிறைய சஸ்பெக்ட் நிறைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றப்ப அது சில இடங்களில் லெட் டவுன் பண்ணிடுது. எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்தில் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே அவங்க கட் பண்ணிடலாம். இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சரி சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லைனாலும் சில ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதை பெல்லை கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. என்ன வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.